Okay, so I came to a restaurant வந்துட்டு அதுல so simple இது பெரிய மஜிக் ஒன்றும் இல்லை. சிம்பிள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்தேன். ஒரு ஜூஸ் வாழ வாட்டர் பாட்டில் என்று சொல்லுங்க வேண்டாமா, பனானா பிரெட். ஸோ சாப்பிட்டு சாப்பிட்டு கேட்போம் என்ன ஜோக்கண்டா. இட்ஸ் கிரேட் ஃபனி ஜோக். என்னடா இந்த ஜெனிவா பற்றி சரிதானே. ஸோ இந்த ஜெனீவா இந்த சீன் எல்லாத்தையும் I'm going to put up another video. So I'll first put this video. Thank you. வணக்கம் டாக்டர் ராம்னா அர்ச்சனா. 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி லியோன் பாரிஸில் லியோன் பிரான்ஸ் 6:10 ட்ரெயின். என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் எப்படி ட்ரெயினுக்கு வந்து விடிய காலம். ஸோ இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். இந்த வெளிநாடு முதலாவது, ரெண்டாவது இந்த ஜெனீவாவில் வந்து கதைச்சிட்டு போனது உருட்டுறாங்கன்றா. எல்லாருக்கும் பெரிய பிரச்சனைடா. நான் எம்பி, நாங்கள் பாராளுமன்றம் போகிறோம், நாங்கள் ஜெனீவா போகிறோம், ஜெனீவாவில் கதைச்சிருக்கு, இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதியை மின்சார கதிரையில் ஏற்ற போகிறோம். எப்படி உருட்டுனீங்க சனத்துக்கு? சனத்துக்கு எப்படி உருட்டுனீங்க? எனக்கு தான் கவலை. எனக்கு தான் சரியான கவலையாக இருக்கேன்டா. பாவங்கிற சனம். நான் இப்போ இதை சாப்பிட்டு இருக்கேன், பனானா பிரெட். நான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு பிள்ளை சாப்பிடாம இருக்கேன். அது காரணம் நீங்க தான். இதுக்கு இருந்த பொலிட்டிஷியன் கையெழுதியில நிக்கிறாங்க. நான் கரெக்ட் போடுங்க, ஓட்டு போடுங்க. நல்லா புத்திஜீவியல் எல்லாம் 70, 80, 90ஆம் ஆண்டுகள்ல 2000, 2010 வரைக்கும் வெளிக்கிட்டு புறனுக்கு வந்துட்டாங்க. மண்டை உள்ள எல்லாம் எங்கிட்ட அப்பாதான் விஷயம் தெரியாம திருப்பி வந்தாங்க. அதுக்குள்ள மாட்டி தனியாக போனது. முழு பேரும் இந்தியாவில் வந்துட்டுங்க. லைஃப் ஸ்டைல் சரியான சேஞ்ச். லைஃப் ஸ்டைல், திஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல். லைஃப் கண்டிஷன் இஸ் சோ ஃபார் பெட்டர். லைஃப் கண்டிஷன் சரியான பெட்டர். ஸோ இதில் ஒரு சிலது திருப்பி இங்க இருந்து யாழ்ப்பாணம் வந்துச்சு, இலங்கை வந்துட்டேன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து இங்க தாக்கு பிடிக்கிறது, இங்க படிச்சு ஒரு பெரிய ஆளா வந்து இங்க ஒரு டாக்டரா வேலை. ஒரு சிலருக்கு மட்டும் தான் சொல்றேன். இங்க ஒரு கடை வச்சிருந்து இங்க சொந்தமா வேலை செய்யுது, இங்க செய்யலாது. இவங்களுக்கு எங்கட செனத்து அதெல்லாம் செத்துப்ப எங்கட செனத்தை நான் ஜோசி கேட்க எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுண்டா. ஜாழ்ப்பாணில் இருக்கிற செனத்தை வவுமியா கிண்ணத்தி அந்த செத்த மாடொண்டு ஒரு 3 மாதம் வெறும் வெயிலுக்கு கிடந்தா எல்லாம் உருகி இலையானும் மொய்க்கேதாத அளவுக்கு காஞ்சி ஒரு பேப்பர் மாதிரி வரும். ஒரு செத்த மாடொண்டு எலும்பு மட்டும் இப்படி இருக்கத்தக்கனையா கற்பனை பண்ணி பாருங்க. அப்படிதான் நாங்கள் வாழ்றோம் ஜாழ்ப்பாணத்துல. ஏதோ நாங்கள் ஏதோ அப்பாண்ட பண்ணி ஏதோ கொஞ்சம் படிச்சபடியா 2-3 லட்சம் சம்பளம், ஒரு கார், பிரிமினர்ல போய் சாப்பிடலாம், மிச்சம் முழு தினமும். அப்படிதான் நாங்க யாழ்ப்பாணத்துல வாழுது. நாங்க இங்க ஸ்பெஷலா இங்க இப்ப நான் இருக்கிற பாக்குறீங்க தானே, இப்படி லக்ஸரியா இருக்கேன். உள்ளுக்குள்ள பிளேசர் எல்லாம் பேசினாங்களே போடலன்னு. ஸோ உள்ளுக்குள்ள பிளேசர், அதுக்கு உள்ளுக்குள்ள கோட் அதெல்லாம் போட்டு மூடி எல்லாத்தையும் நாங்கள் இப்படி வராத ஜங்கட்டு போட்டு வாண்டு. ஸோ இங்க லக்ஸரியான லைஃப் வந்து இங்க வாழ்ந்து கொண்டு இங்க 3 யூரோக்கு 5 யூரோக்கு ஒரு பையனை வேண்டி கொண்டு போய் இரவா அடிச்சுட்டு டிக்டாக்ல
யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல வெக்கமா இல்லையா? ஒன்று ரெண்டு பேர் தான் சொல்றேன், எல்லாருக்கும் இல்ல. அங்க செத்த மாடு மாதிரி சனம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க இந்திய கிரெடிட் கார்டு எமௌண்ட் கொண்டு அங்க டூர் வரீங்க, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா அங்க இருந்து கஷ்டப்பட்டு அந்த சனத்துக்கு சாப்பாட்டை கொடுப்போம் விருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு போராட வெளிக்கிட்டா குழப்பாதீங்களா? சரியான கவலையா இருக்கு. பரவாயில்ல, குழப்பங்க, நாங்க அதை செய்வோம். இந்த ஜெனிவான்னு சொல்லி நான் உருட்டுனீங்க தானே இவ்வளவு ஆகும். இப்ப எல்லாருக்கும் கடும் பிரச்சனையா போயிட்டு அத்தனா ஜெனிவாவுக்கு வந்ததும் ஜெனிவாவில் நடந்ததும் நீங்க எங்கண்ட எம்பி மேல இங்க கூட்டி கொண்டு அடிக்கிற கூத்தும் எல்லாம் ஒன்றுண்டா சொல்ல போறேன் நான். ஓகே, ஜெனீவான்றது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். யுனைடெட் நேஷன்ஸ்ல ஜெனீவா இல்ல, எங்கண்ட யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுல ஹெட் ஆஃபீஸ் இருக்கு அமெரிக்காவில். அங்கதான் எங்கண்ட கோடாலி காம்பவுண்டு போகுது. ரெண்டு பேரன் எங்கண்ட இனத்தை அவருக்கு அதே ரெண்டு சொல்றேன் நான். போது சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிறது அந்த பார்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். இங்கதான் ஹியூமன் ரைட்ஸ் செஷன் நடக்கும் சுவிட்சர்லாந்து. ஸோ இங்க அந்த ஹியூமன் ரைட்ஸ் செஷனுக்கு வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றா யாரா இருந்தாலும், எந்த கொம்பு எம்பி கொம்பு எல்லாம், பிரசிடென்ட்ஸுக்கு நேர் போகலாம். யார் எம்பி அமைச்சர் யார் இருந்தாலும் அந்த செஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒன்று கண்ட்ரி ரீப்ரசன்டேட்டிவா வரலாம், இலங்கை சார்பா வரலாம், அல்லது அல்லது ஏதாவது ஒரு பொது அமைப்பு கூடாக வந்து இலங்கையில எங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை கதைக்கலாம். பார்க்க மாறாது. பொது அமைப்புக்குள்ளாக வந்து இலங்கைக்கு நடக்கிற அநியாயங்களை கதைக்கலாம். பொது அமைப்புகளால வந்து இலங்கைகளை கதைக்கிறதா இருந்தா ஜெனீவாக்குள்ள கதைக்கிறதா இருந்தா பொது அமைப்புகளால வந்து 2 ரெகக்னைஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் தான் இங்க இருக்கான். ஒரு முஸ்லீம் அண்ணா ஒரு ஆள், ஒரு பேர் ஒன்றும் போடல. இந்த தமிழ் முஸ்லீம் அந்த அடிபடுறாங்களுக்கு இந்த வீடியோ அர்ச்சுனாவை ஜெனிவாக்குள்ள கொண்டு போனது இந்த பெருமை ஒரு முஸ்லீம் அண்ணாவை தான் சேருமா. மற்றொரு தமிழ் அண்ணா ஒன்று பேர் சொல்லிடுற ஒரு ஜேர்னலிஸ்ட். ஓகே, அந்த முஸ்லீம் அண்ணாவோட உதவி வந்து அப்ப நான் கேட்டா நான் சிவகங்கை குழம்பி பாலிமேல அடிபடுனா எனக்கு அந்த நேரம் வந்து இது தெரியாது, இது கதைக்கொண்டு செய்யக்கூடாது. தினமும் எனக்கு வலிக்கிட்டான். தம்பி இந்த லோக்கல் பொலிட்டிஷியனை தேவையில்லை, நீங்க தமிழா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கண்ண பேர் அவர்கிட்ட போனுக்கு கோல் பண்ணேன். அந்த டைம்ல அவரோட காலில் போய் கண்டேன் ஜெனிவாவில். எல்லாரும் என்ன தெரியும், எல்லாருக்கும் என்ன தெரியுமாடாப்பா, எனக்கு ஒருத்தர ஹெல்ப் இல்லாதால ஹெல்ப் பண்றேன். ஓகே, என்னண்டா அவர்கிட்ட ஆர்கனைசேஷன் உண்டு, மற்றது இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இன்னொரு ஆர்கனைசேஷன். இந்த 2 ஆர்கனைசேஷன் தான் ஜெனீவாவில் போய் ஒரு 3 நிமிஷம் கதைக்கிறேன்டா டைம் ஸ்லாட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. வேற யாராலையும் டைம் ஸ்லாட் அலோகேட் பண்ணி கொடுக்கிறாரு வடிவம். ஸோ எனக்கு முதல் தந்தாக்கள் வந்து இந்த இயக்கத்தின் பேரை வச்சு வித்து விளையாடுறாங்க. ஓகே, பிசினஸ் செய்யறாங்க. அவைக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க. அவைக்கு ஏற்கனவே வழக்குகள் இருக்கீங்க தாராளமா. அவன் சும்மா உருட்டுறாங்க, ஜெனிவாவுக்கு போறோம் 15 வருஷமா உருட்டுறாங்க. அண்மையில பார்த்தோன்னா சம்பந்தப்பட்ட ஒரு பொம்பளை ஒரு ஆள்கிட்ட அவ ஸ்பீச் பண்ணியிருக்கா, எல்டிடில கடை எடுக்க வந்து. ஸோ அந்த பொலிட்டிக்ஸ்ல இருந்து நான் கொஞ்சம் விராட்டினேன். அதோட கோபம் இல்லை, பட் அந்த பொலிட்டிக்ஸ் வந்து எங்கண்ட
பார்களுக்கு சரி, பார்களை கூட்டி கொண்டு வந்தது, பார்களை கொண்டு கதைக்க விட்ட எல்லாம் முழுக்க அவர் தான் வாங்கும். ஸோ எனக்கும் இன்விடேஷன் அனுப்பினவ நேரம் கௌசல்யாவுக்கும் அனுப்பினவ கடைசி நேரம் கௌசல்யாண்ட இதை முதுகுல குத்திட்டோம். ஏனண்டா வேறொரு சட்டத்தரணியை கொண்டு வரதுக்கா அவையை பொறுத்த வரைக்கும் அவை தெரியும், அவைக்கு கீழே ரெண்டு அண்ணாண்டு சல்யூட் அடிக்கிறார் நானிட்டேன்னு தெரியும். ஸோ அந்த அவ தங்கட ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஸ்லாட்டும் இல்லை. தங்கட ஆர்கனைசேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஸ்லாட்டும் இல்லை. இவ்வளவு காலமும் அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஸ்லாட் எடுக்கிறது வந்து இந்த முஸ்லிம் நாட்டை எடுத்திருந்திருக்கார். அதுக்கு பிறகு இன்னொரு வேறொரு அடுப்பு எடுத்துட்டு இருக்கார். அனந்தி சசிதரன் வந்து எடுக்கிற முழுக்க இந்த முஸ்லிம் நாட ஸ்லாட் நேரம் அவரோடைய கழிச்சிட்டு அவரோட போய் நேற்று சாப்பிட்டுனா அவர்கிட்ட நேரம் கண்டாக்ட் எடுத்துட்டு அவைக்கு லோக்கல் பொலிட்டிக்ஸ் இல்லை. எங்க எதிர்கட்சியில் இருக்கிற சகல பாராளுமன்ற உறுப்பினரும் அவருக்கு கோல் அடிக்க அவர் எனக்கு போனை தந்தார். அவைக்கு பொலிட்டிக்ஸ் இல்லை. அவ கவர்மெண்டோட நல்ல மாதிரி இவரோட நல்ல மாதிரி அவன் இன்டர்நேஷனல்ல ஹியூமன் ரைட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. அப்ப அவைக்கு கவர்மெண்ட் அந்த லோக்கல் பொலிட்டிக்ஸ் எல்லாம் தேவையில்லை. யாராவது பாவம் நினைச்சா ஹெல்ப் பண்ணணும். ஸோ நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ணது அந்த முஸ்லீம் அண்ணா பேர் சொல்லிட்டு அவர் சரிதானே. அப்ப எங்கண்ட இவன் வந்து நேற்று நான் நடந்து போய் ஒரு வீடியோ முடியும், அதுல ஒரு ஆள் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறார். அவதான் இந்த எனக்கு வேற கோவம் ஒன்றும் இல்லை. பட் நீங்க செய்யற இந்த ஊத்த பொலிட்டிக்ஸ் வந்து நான் செய்யறாது. என்னடா இவ என்னையும் இன்வைட் பண்ணி போட்டு அது பிறகு அந்த வேறொரு ஆளையும் இன்வைட் பண்ணிக்க வடை சாப்பிட்ற ஆக்களையும் இன்வைட் பண்ணிருங்க. ஸோ இவையை பொறுத்த வரைக்கும் வடை சாப்பிட்ற ஆளுக்கு ஒரு ஒரு ட்ரெயின்ல இருக்கிற கேண்டீன் ஒரு கேண்டீன்ல வந்து ஒரு சோடா வண்டி குடிக்க தெரியாது. ஸோ அவர் ரங்கினையில இருந்து ஏறும் வரைக்கும் இதுல உச்சா பையங்கண்ட இதுல உச்சா பெய்வார், இதுல கக்கா போங்கண்ட இதுல கக்கா போவார். அச்சுனாக்கா அது சரி வராது, உங்களுக்கு தெரியும் தான். ஸோ அவைக்கு அவையோட வேலை என்ன எடுத்து தங்களோட வச்சு கொஞ்சம் சைட்டா வச்சுட்டு தேத்தனையும் வடியும் பெருசாக்குற பிளான் தான் அவை. அதெல்லாம் கௌசல்யா வெட்டோன் பண்றதால வேறொரு சட்டத்தண்ணியை கொண்டு வர முடியுங்க. அவட கதை கடும் கதை, அது பிறகு பார்ப்போம். கார் வேண்டி கொடுக்கறதுக்காக இப்பதான் எல்லாம் சுத்தி சுத்தி விளங்குது. கார் வேண்டி கொடுக்கறதுக்காக கதை உண்டு. கார் வேண்டி கொடுத்தவர் யாருண்டா 500 பேருக்கு வேலை கொடுத்து வராம். இது எந்த வேலைன்றதை நீங்க தேடி பிடிங்கோ. யாழ்ப்பாணத்துல 500 வேண்டி பேருக்கு வேலை கொடுத்தவர் ஒருத்தர். ஓகே, அவர் தான் இந்த சட்டத்தரணிக்கு கார் வேண்டி கொடுத்து வச்சிருக்கிறார் என்று கதைக்கணும். எனக்கு தெரியும் காரை வச்சிருக்கேன், நான் காரை பற்றி கதைக்கிறேன்னா. ஸோ இதுல கணக்க விஷயங்கள் இருக்குது. நாங்க ஆறுலாம் கதைப்போம், வர வர தானே எல்லாம் விளங்குது. ஆறுதலா கதைப்போம். இந்த யூஎனுக்கு உள்ளுக்குள்ள போறோன்றது பெரிய பெரிய 6:38 6:20. ஓகே, நவ் ஏற்றா பெரிய சீன் இல்ல. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லாட் எடுக்கும். எஸ், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லாட்டை வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரெகக்னைஸ்ட் இதுக்கு இல்லாத ஆல்ரெடி அப்ளை பண்ணி எடுக்கணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ என்ன எல்லாரும் இந்த பக்கம் ஓடுறானு ரைட். அப்போ நாங்கள் இந்த பக்கம் ஓடுறோம். அது ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அண்ணா, அவர் தான் ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு. ரைட், லெட் மீ see. பிக்கு இங்கடா பிக்கு போறது, பி என்று காட்டுது. இப்போ ஏபிஎஃப் கேஎல் ஜிஹெச் எல்லாம் இந்த பக்கம், பி இந்த பக்கம். which phase for பிகேஎல். ஓகே, ட்ரெயின் வந்துட்டு ஜிஹெச் கேஎல் சிடி இந்த பி அங்கே முன்னுக்கு இருக்கு. ஸோ அதை அவைய தேவை கௌசல்யாவை வர விடாம அவ பெருசா கௌசல்யாவுக்கு 16,000 கயந்திரமார் பொண்ணு ஓட்ட விட கூட ஓட்டடா. ஆனா பாவம் அவளுக்கு கொஞ்ச நேற்று முந்தினால சத்திய அப்செட். ஏனென்று சொன்னா
இவ நாங்கள் ஒருத்தரும் யாரும் விரும்பி கேட்கல தானே எங்களை ஜோவனை கூட்டிட்டு போங்க கதைக்க விடுங்கோண்டு நாங்க யாரும் விரும்பி கேட்கல. ஓகே, கேட்டது வந்து இவ தான் எங்களை பாவிக்கிறதுக்காண்டியும் மற்றது அவைக்கு வழக்கு இருக்கு. ஸோ அவை எங்களை பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்களை கூட்டிக் கொண்டு வரையில அவை இந்த வழக்குகள்ல வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கும். அவைக்கு நாங்கள் வந்து இங்க ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்து அசைலம் அடிக்கிறேல நாங்கள் வந்து சோசியல் சர்வீஸ் செய்யறோம், ஹியூமன் ரைட்ஸ் கதைக்கிறோம் அவைக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காண்டு தான் எங்களை அவ இன்வைட் பண்ணினவ. ஆனா கௌசல்யாக்கு இதை கொடுத்துட்டு சரிதானே ஏபி பி அந்த பக்கம் கௌசல்யா வெயிட் ஒன் வில்லட் இவைய பொறுத்த வரைக்கும் கௌசல்யாவை கூட்டி கொண்டு வந்து இங்க கதைக்க விடணும் என்ற தேவை இருக்கல. இவைய பொறுத்த வரைக்கும் கௌசல்யாவையும் ஒரு லோயர் எடுக்கிறோம்ன்ற அந்த சும்மா ஒரு பேய் காட்டு மட்டும்தான் இவையோட வேலையா இருந்தது. அது வந்து சரியான ஹர்ட்ஃபுல்லா இருந்தது. ஏனண்டா கௌசல்யா ஆசைப்பட்டு நான் போகணும், நான் கதைக்கணும் இந்த பொலிட்டிக்ஸுக்கு வரையில நான் தான் கௌசல்யாவை கொண்டு வந்தேன் நான், சரிதானே. ஸோ எனக்கு இவ இந்த வேலை செய்தது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் என்று. அப்படி ஒரு டபுள் கேம் அடிச்சிடணும். ஆனால் அதுல கவலை என்னண்டா ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். சோ சிம்பிள், இது யாரையுமே நான் கஷ்டப்படுத்தல, வெளிநாள் இருக்கிறவங்கள ஒருத்தரையுமே நான் கஷ்டப்படல. ஜிஹெச். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானாச்சு, நம்மளோட வேலையாச்சு. நான் கஷ்டப்படுறது யாழ்ப்பாணத்துல கிளம்பி முல்லைத்தீவு வவுனியா கிழக்கில் இருக்கிற கஷ்டப்பட்ட சனக்களுக்காக. ஸோ இவ வந்து எங்களை கௌசல்யாவை கடைசி நேரம் வெட்டி விட்டுட்டோம். அதால அவள்கிட்ட ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இவையே ஸ்பான்சர் லெட்டர் தந்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா விட்டுட்டோம். கௌசல்யா இங்க வரக்கூடாதுன்றதுக்காண்டி ரெஸ்பாண்ட் பண்ணா விட்டோம். எனக்கு தெரியும் வந்திருந்தா, நாங்கள் வந்திருந்தோம்னு சொன்னா அங்க வந்திருந்தாவே ஒரு சட்டத்தரணி ஒரு அலங்கை சாரி தீ கொண்டு கார்களை கடனுக்கு வேண்டி கொண்டு கார்களை கடனுக்கு வேண்டினதோ இல்ல கார்களை வேண்டி கொடுத்து போட்டு ஓட பழக்கினாங்களோ எனக்கு தெரியாது. அது வந்து 500 பேர் வேலையை கொடுக்குறாரு தான் இப்ப இந்த கார் வேலை கொடுக்குறாரா, முதல்ல தேடி பிடிங்கோ. அதை பற்றி நான் கதைக்க விரும்பல. எங்களுக்கு என் மெட்டாக்களோட பர்சனல் என்ன தேவையில்லை, ஒரு பர்சனல் இருந்தா ஓகே. என்னன்னா அதுதான் இவே அடிச்சு எங்க டபுள் கே. சோ நான் நேற்று போய்க்கல, சம்பந்தப்பட்டவா வந்து எங்கேயோ இருந்து திடீரென்று முளைச்சு வாசல்ல ஓடி வந்து டாக்டர் வாங்க நான் கூட்டிட்டு போறேங்க உங்களுக்கு பின்னால. இல்ல என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு, இன்விடேஷன் இருக்கு. அது எனக்கு கனடாவில இருந்து ஒரு அண்ணாவரால் அனுப்பியிருந்த இன்விடேஷன், பாஸ்போர்ட் இருக்கு, இன்விடேஷன் இருக்கு. ஸோ வை ஷுட் ஐ கம் வித் யூ? நீங்க போங்கக்கா, நான் வரேன். நாங்கள் தனி வாடி தானே, நான் ஆல்ரெடி உள்ளுக்குள்ள வேற ஒரு ஆளை வர சொல்லியிருந்தேன், வேற அண்ணாவரால. ஸோ எனக்கு வந்து அவட போக வேண்டிய தேவை இருக்கு, சரிதானே. ரைட். அப்ப அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள போனா எந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஒரு போட்டோ எடுத்து போட்டிருப்பேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வெளியில நின்றபடி. அதுல தமிழாக்கெல்லாம் போனவன் நான் யார்ட்டையும் கொடுத்து போனை கொடுத்து போட்டோ எடுத்து தாங்கன்னு கேட்கல. இல்ல ஒரு கருப்பன் ஒருத்தன் கேன் யூ டேக் மீ சம் போட்டோஸ் வைக்க முச்சும் முக்கியாண்டான். நான் ஐ ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ் உண்டு, போட்டோ உண்டு. ஓகே, தட்ஸ் ஆல். அவன் போட்டோ போட்டிருக்கேன். அதுக்கு ட்ரெயின் வருது போடுறாங்க. அதுக்கு பிறகு டேய் இங்கிலீஷ்ல கதைங்கடா ஒரு நாதரியம் முழங்கியல். அதுக்கு பிறகு நான் அங்க நின்று கதைச்சிட்டு அதுக்கு பிறகு போய் மெயின் ஸ்டேஷனுக்கு இல்ல டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் என்றபடியா மெயின் சேம்பருக்குள்ள போனேன். சில பேருக்கு வந்து மெயின் சேம்பர் எப்படி இருக்கும், குட்டி குட்டி ரூமுகள் பாத்ரூம்கள் எப்படி இருக்கும்னு தெரியாது. எங்கண்ட வடதேத்தண்ணி இருந்து கதைச்சது குட்டி குட்டி ரூம்ல. நான் நேற்று போய்க்கல கீழே இருந்தவர் வடதேத்தன் என்னோட நல்ல மாதிரி. சோ அவர் என்ன கூப்பிட்டாரா டாக்டர் வாங்க போய் தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு அக்கா கேட்டேன் வைஃபான்ட்டு தெரியாம கேட்டேன். சார் கடுப்பாய் நான் ஜோக்கா கேட்டேன். அவசரம் நீங்க ஒரு டாக்டர் இப்படியா நேரம் கேட்கிறேன். நான் இல்ல நான் சரி வைஃபுள்ள ஊட்டியோட வந்திருக்கிறாராக்குவேன். அதுக்கு பிறகு நான் மேல போயிட்டு போலீஸ்காரன் தான் அவனோட போய் இங்கிலீஷ்ல கழிச்சேன். சொன்னா நான் டிப்ளமேட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, இதான் பாஸ்போர்ட், கேன் ஐ கோ டு தி சேம்பர்? நான் ஜஸ்ட் ஸ்கோர் பண்ணினேன். I went there.
sat on there and நான் மட்டும்தான் வடிவா உங்களுக்கு சொல்றேன், நான் மட்டும்தான் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் அறிவிக்கல தமிழர் சார்பா உள்ளுக்குள்ள இருந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மட்டும்தான். உள்ளுக்குள்ள யாருமே தமிழர் சார்பா அந்த நேரம் இன்னொரு மீடியா அண்ணாவரால் இருந்தவர், அவரை விட வேற யாருமே தீர்மானம் அறிவிக்கல உள்ளுக்குள்ள இருக்கிறது. சோ இந்த என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீன் இருக்குதானே, இந்த சீன் இந்த ஜெனீவாக்கு வார சீன்ன்றது வந்து ஒரு பேக்காட்டு, ஒரு கடும் பேக்காட்டு இந்த ஜெனீவாக்கு வாரன்றது அதை விளங்கிக் கொள்ளும். இப்பதான் முதல் முறையா ஜெனீவாக்கு எதிராக வந்து சர்வதேச நாடுகள் வந்து முதலா வேலை செய்ய தொடங்கி இருக்குது. அதாவது வந்து இலங்கைக்கு எதிராக இவ்வளவு இவ வந்துட்டு போனது வந்து வெளியில இருந்து காய்ச்சிட்டு போனது, அந்த ஸ்லோட் எடுத்தது எல்லாம் அந்த முஸ்லிம் அண்ணாக்கள். அதுக்கு பிறகு ஸ்லோட் எடுத்தது முழுக்க எட்டிதானடா. ஓகே யூ அண்டு ஒரு வாட்டிக்கான ஓகே. அதுக்கு பிறகு 6:38 ட்ரெயின் வரமாட்டாங்க, 6:30. ஓகே, அதுக்கு பிறகு அவரோட குழம்பி கொண்டு முஸ்லீம் அண்ணாவோட குழம்பி கொண்டு வேற யாருக்குள்ளாலேயோ ஸ்லாட் போட்டு எடுத்து குடிக்கணும். சோ கௌசல்யா அந்த ரெக்கார்டிங் எல்லாம் இவ எடுத்தது கரடி மாறி இருக்கான பயமா இருப்பாங்க. கௌசல்யா அந்த ரெக்கார்டிங் இவ எடுத்தது வந்து என்ன காரணம்டா, தங்களுடைய வழக்கு தேவைகளுக்கு. இவருக்கு ஏற்கனவே வழக்கு இவையெல்லாம் ஜெனீவாக்குள்ள வரையில்லாத கேசுகள், ஜெனீவாவில் தடை செய்யப்பட்ட கேசுகள் இவையல். ஸோ ஜெனீவாக்குள்ளுக்கு வரையில்லாது. இவைய பொறுத்த வரைக்கும் இவ இப்ப வந்து பேன் பண்ணப்பட்ட ஆக்கள், பிரச்சனைப்பட்டு பேன் பண்ணப்பட்டு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜெனீவாக்கு கூட்டிட்டு வர ஆக்களை கூட்டி கொண்டு வந்து இங்க அசைலம் அடிச்சு வழக்கு போடப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவ எங்கட டிப்ளோமேட் பாஸ்போர்ட்டுகளை இவ பாவிச்சது காரணம் இல்ல நாங்கள் அசைலம் அடிக்கிறதுக்கு ஆக்களை கூட்டி கொண்டு வரையில நாங்கள் இங்க வாரது வந்து இங்க வந்து ஜெனுவினா ஒர்க் பண்றோம்ன்ற பாவிக்கிற ஒரே ஒரு நோக்கம் தானே வைக்கிறது, வேற ஒரு நோக்கம் வந்து இருக்கிறது. அவையில எனக்கு கோபம் இல்லை. அவ தங்களுடைய பிசினஸ் செய்த அர்ச்சுனாவோட அந்த பிசினஸ் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு தெரிய வேணும், நாங்க யாழ்ப்பாணத்திலேயே 3 மாதத்துல எம்பியா வந்த கூட்டம். சோ இந்த கள்ள பிசினஸ்கள் எங்களோட செய்யறது சற்று கஷ்டம் அவைக்கு. ஆகவே அதை நான் சொல்லியிருக்கிறேன். வெரி சாரி, நீங்க செய்யுங்க உங்களோட கோபம். நான் இப்ப மேரோட எடுத்து காய்ப்பேன், நாளைக்கு எடுத்து காய்ப்பேன். நீங்க உங்களோட பிசினஸ் செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த லோக்கல் பொலிட்டிக்ஸை எங்களுக்கு செய்யாதீங்க. வடதேத்தனைய கூட்டி கொண்டு வந்து கதைக்க விடுறேன்னு சொல்லி உருட்டி போட்டு கொண்டே ஒரு சின்ன ரூமுக்கு இல்லை, அது சப்செஷன். நாங்க போனது மெயின் செஷன், கதைச்சு பிரியோசனம் இல்லை. சப்ஸ்டேஷன்ல கொண்டே விட்டு பாத்ரூம் மாதிரி ஒன்றுக்கல, அப்படி ஒரு கேவலமான ரூம் யூஎன்ல எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. கொண்டே அங்க விட்டுட்டு தேத்தனி வாடையையும் கொண்டே அங்க விட்டுட்டு தேத்தனி வாடைக்கும் உருட்டி வந்து போறதுக்கு செலவுகளுக்கு கொஞ்சம் காசுகளை மக்கள் வேண்டிக் கொண்டு எவ்வளவு காலம் தான்டா சனத்தை வச்சு மாற்றுவியல், எவ்வளவு காலம் தான் சனத்தை வச்சு உருட்டுவியல். இதுக்கு மேலையும் சனத்தை உருட்டுறது கொஞ்சம் கஷ்டம் என்று நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கள்? சனத்தை இந்த ஜெனீவாண்டு உருட்டுறது நீ கஷ்டம். இனிமே ஜெனீவாக்கு வரங்க நாங்கள் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம நாங்களே புக் பண்ணி நாங்களே வருவோம். ஆகவே அடுத்தடுத்த செஷன்ல வருவேன். ஆனா அதுல பிரியோசனம் இல்லை வாரது, ஜெனீவாக்கு வாரது இல்ல பிரியோசனம். அதுல நான் உள்ளுக்கையும் போயிட்டேன். இலங்கை தொடர்பான அது இன்னொரு வீடியோல போறேன். இலங்கையை துளைச்சாச்சு, இலங்கை அரசாங்கத்தை துளைச்சாச்சு. இலங்கை அரசாங்கம் இப்போது சர்வதேச தலையீட்டுக்கு அனுமதி அளிச்சுத்தான் ஆக வேணும். ரெண்டு எல்லாமே கொண்டு வந்தாச்சு யுனைடெட் நேஷன்ஸ். சரிதானே? சரி. சோ இனி நான் வீடியோ தெளிவா போறேன். உங்களுக்கு என்ன நடந்தது, எந்தெந்த நாடு ஒப்போஸ் பண்ணினது, எந்தெந்த நாடு எதிர்த்தது, அதுக்கு லாபம் என்னன்றது வீடியோவை நான் தெளிவா போறேன். அதையும் தாண்டி உங்களுக்கு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் எதற்காக அமெரிக்காவை போறாருன்றதையும் போறேன். போராளிக்காமன்னு சொல்லுவாங்க, அதுதான். அதையும் உங்களுக்கு நான் போறேன். சோ இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஜெனீவாக்குள்ள வாரதும் கதைக்கிறதும் பெரிய வேலை இல்லை. உங்க தமிழ் அமைப்புகள் ஒன்றுட்டையும் ஜெனீவாவில் ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லை. இந்த முஸ்லிம் அண்ணாண்ட அமைப்பு 43 வருஷமா ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு வேலை செய்யுது.
ஸோ இவரு 43 வருஷமா அவர்கள் வேலை செய்யறார்கள். இவர்களுக்குள்ள தான் ஸ்லொட் எடுத்து இவர் எங்களை கூப்பிட்டு கதைச்சு எங்கண்ட பேரில் வச்சுக்கொண்டு வேற வழக்குகளை தான் எங்களை கூப்பிட்டு ஸோ வந்து உள்ள என்ன கதைச்சது நேற்று நான் என்ன படத்துக்கு போனான் என்னன்றது டீட்டெயில அடுத்ததான் இன்னொரு வீடியோல போவேன். ட்ரெயின் எடுத்தாச்சு ஜெனீவாக்கு. கொஞ்சம் பூஜையா இருக்கு. ஸோ ஜெனீவா இன்றைக்கு என்ன நடக்குது யாரை மீட் பண்றேன்றது டெய்லி நீட்டான வீடியோவா அது போறேன்.